கடகராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் 10ஆம் தேதி முதல் வித்யாகாரகரான புதன் மிகவும் வலுவாக 6ஆம் இடமான ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய 6ல் இருந்து 7ஆம் இடத்திற்கு மாறுகிறாருங்க. வித்யாகாரகரான புதன் தனது பார்வையில் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். ஆனால் சந்திரன் மிக வலுவாக புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார். ராசியின் அதிபதிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய புதன் 6ஆம் இடத்தில் மறைந்திருப்பதை காட்டிலும் 7ற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்வதோடு ஜென்ம ராசியை வலுவாக பார்ப்பதால் இதுவரை இல்லாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில் அதிரடியான மாற்றம் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கைகூட போகிறது. ஏனென்றால் வித்யாகாரகரான புதன் சப்தம பார்வையால் ஜென்ம ராசியை பார்க்க போகிறாருங்க. இது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். எனவேதான் பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் விலகி லாபம் உயரும். சிறப்பான வேலையாக அமைய போகிறது. வளர்ச்சி பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு மிக பெரிய அளவில் உறுதியாகவே கைகூடும் தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வித்யாகாரகரான புதன், குரு மற்றும் சனி ஆகிய இரு கிரகங்களையும் நட்பு கிரகமாக பார்த்தாலும் கூட குரு பகவானின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறார் புதன். எனவே அங்கு இருந்து விலகி சனி பகவானின் வீட்டிற்குள் நுழைவதால் நினைப்பதை விட ரெட்டிப்பு மாறுதல் இந்த தருணத்தில் உண்டு. சப்தமஸ்தானத்திற்குள் வந்திருப்பதால் ரெட்டிப்பு அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. பல வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் அவரின் பார்வையின் காரணமாக ஜென்மராசியின் மீது பதிவதால் உறுதியாகவே கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. வீடு கட்டி குடியேறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் சிறப்பாக கைகூட போகிறது. உற்றார் உறவினர்கள் மத்தியில் ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய வாழ்வில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பான முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. கல்யாண முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்க போகிறது. எந்த ஒரு காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பெயர் உங்களை தேடி வருவதோடு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நினைத்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அதிரடியாக சிறப்பான வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை தேடி வருகிறது. கலைத்துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் அமைய போகிறது. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் பெண்மணிகளுக்கு இரட்டிப்பு நன்மையும் மிக சிறப்பாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்லக்கூடிய புதன்கிழமை கடகராசிக்காரர்கள் விரதம் இருந்து உறுதியாகவே அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சியும் அபரிவிதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் சிறப்பாக கைகூடுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரும். தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.